வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்மை அதிக அளவு யோசிக்க வைக்கும்? ஒரு செயலை செய்து முடித்த பின் அது தோல்வியில் முடிந்தால் அதிகமாக யோசிக்க வைக்கும். இப்படி செய்திருக்கலாம் என பல வழிகள் தோன்றும். வெற்றியில் முடிந்தாலும் மனநிறைவாக இல்லையெனில் அதை பற்றி யோசித்துக் கொண்டே இருப்போம். மனது பாதிக்கப்படும்படியாக ஏதேனும் நடந்துவிட்டால் அதை பற்றியே அதிகமாக யோசித்துக் கொண்டிருப்போம். பிடிக்காத ஒரு பணியில் இருக்கும்போது அதை பற்றி யோசித்துக் கொண்டிருப்போம். எதிர்பார்க்காத ஏதேனும் ஒன்று நடந்துவிட்டால் அதை பற்றி சிந்தனை இருக்கும். மகிழ்ச்சியான சில விஷயங்களும் ஒரு குறிப்பிட்ட வயது வரை அதிகமாக யோசிக்க வைக்கும். பக்குவம் வந்துவிட்டால் அது ஒரு நிகழ்வாக மட்டுமே தெரியும். நாம் அதிகமாக விரும்பும் மனிதர்கள் நாம் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லையெனில் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்போம். நாம் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு தேடி அலைந்து ஆசையாக வாங்கிய ஏதேனும் ஒரு பொருள் தொலைந்து போனால் யோசித்துக் கொண்டே இருப்போம். நமக்கு ஏதேனும் ஒரு பெரிய பொறுப்பு இருந்தால் அதை பற்றி சிந்தனை அதிகமாக இருக்கும். நமக்கு இருக்கும் ஒரு கடைசி வாய்ப்பையும் நழுவவிட்டால் அந்த சிந்தனை வாழ்நாள் முழுவதும் வந்து கொண்டே இருக்கும். யாருக்காவது ஏதேனும் வாக்கு கொடுத்திருந்தால் அதை பற்றி யோசனை வந்து கொண்டே இருக்கும். காதல் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் சிந்திக்க வைக்கும். நாம் அடைந்த ஏமாற்றங்கள், அவமானங்கள் அடிக்கடி நம்மை யோசிக்க வைக்கும்.